காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. ஒரு அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. நன்றி ஆண்டவரே, தகப்பனே. அப்பா, இந்த வருடம் முழுவதும் ராஜா நீங்க ஒரு குறைவில்லாம நடத்த போறீங்க. அதற்கா நன்றி அப்பா. நல்ல மேய்ப்பர்கள் கூட இருக்கீங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையும் கூட நீங்க இருக்கீங்கப்பா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல மேய்ப்பனே, வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. வாதைகளையாய் கொழுந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. வாதைகளையாய் கொழுந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. நீரே துதிகளுக்கு பாத்திரர் ஆண்டவரே. நீ துதிகை மத்தியில் வாசம் செய்கிற எங்க தகப்பான், எங்க தேவதை, எங்க அப்பா ஆண்டவரே. அப்பா, துதிக்க கொடான தூதர்கள் இருக்காங்க. நாங்க துதிக்கும் போது என் முன்னே செய்வே பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. என்ன செலுத்தும் ராஜா, ரட்சிப்பின் பாத்திரத்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, தேவன மகிமையை செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம் ஐயா. நிறைய துதிகளுக்கு பாத்திரர் ஆண்டவரே, உங்களை பாடி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் என்று, நீ போதுமானவர் அப்பா. எல்ஷடாய், ஓ உமக்கு நன்றி. இலக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. எதிரே கண்கள் உண்டாக என் தலையை நிமிரச் செய்தீரே. எதிரே கண்கள் உண்டாக என்
தலையை நிமிரச் செய்வீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. ஆமென் ஆமென். நன்றி நன்றி தகப்பனே. அப்பா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்கள் கர்த்தரை பாடி புகழ்ந்து உங்களை மகிமைப்படுத்தி அப்பா நான் வாழ்வதே உங்க ஆராதிக்க தான் இருக்கோம் ராஜா பூமியில. ஆமாண்டவரே, நான் உங்களை ஆராதிக்கிறேன், உங்களோட பேசணுதாப்பா நீங்க பூமிக்கு வந்தீங்க. அப்பா, உண்டாக்குற தேவனை ஆராதிப்பது போல சந்தோஷம் எதுவும் இல்லாண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. நீரே நல்ல மேய்ப்பர், நீரே நல்ல ரட்சகர், நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எல் ஷடாய். நீ இருக்கிறவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், சதா காலம் உயிரோடு இருக்கிறவர் நீர் ஆண்டவரே. நீரே ஆதியும் அந்தவமா இருக்கிறே. ஆராதிக்கிறோம் ராஜா. நன்றி 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 தகப்பனே. உட்காருங்க. உம்மை நம்பினான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். ஆமென். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். நீரே நம்பத்தக்கவரப்பா. நீரே நம்புறதுக்கு நீ ஒருவரே தகப்பனே. நீ நம்புவதற்கு எந்த சூழல் இல்லாம போனாலும் உன் வார்த்தையை நம்புற கர்த்தாவே. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு இருக்க சொல்லினேன். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பயப்படாதே சொன்னீரே, உன்னோடு இருக்க சொன்னதே அவருக்கு நன்றி. நீதானே என் துணையானே, என் கேரளமும் மாறி. நீதானே என் துணையானே, என் கேரளமும் மாறி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், ஒளிவு பரியந்தமும் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஆண்டவரே, உங்கள் அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்று உங்கள் அன்பினால் உணர்ந்து கொள்ளத்தக்கவதாய் அன்பிலே முழுகி போக முடியாதவரே.
பாவத்தை செத்து நீதிக்கு பெயர்த்திருக்கோம் கர்த்தாவே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எங்களுக்குள் வாழ்கிறீங்கப்பா. நீங்க ஆளுகை செய்கிற ஆவியானவரே, அப்பாவுக்கு நன்றி. இதே பழைய மனசு இல்லாண்டவரே, கிறிஸ்துவுக்கு புது சிஷ்யா இருக்கு கர்த்தாவே. உங்களுக்கு நன்றி. ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நம்ம யாவரையும் கிழமை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தமும் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தமும் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆராதிக்கிறோம் ரட்சகரே, மீட்பரே, அப்பா, ஆல்பா ஒமேகா, ஆதி வந்தமா இருக்கிறவரே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர். Thank you, glory of God. Thank you, praise God. ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீதியின் தேவனே, பிரதான ஆசாரியரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். பருவது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பருவது இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாயத்தின் மீன் கொடுப்போல் என்னே நிலைப்பதில்லை. ஆகாயத்தின் கொடுப்போல் என்னே நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தமும் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தமும் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆண்டவரே, இந்த காலவேளை தகப்பனை, இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி வந்திருக்கிறோம் ராஜா. நீங்கள் சிலுவை செய்து கொடுத்த மகத்துவத்தை, மேன்மையை, புண்ணியங்களை, பரிகாரத்தை, தேவனுடைய அன்பை ராஜா நாங்கள் புகழ்ந்து பாடும்படி, உங்க அன்பை நாங்கள் ருசிக்கும்படி ராஜா அடைக்கலமா நம்பி ஓடி வந்திருக்குங்க கர்த்தாவே. அப்பா, உங்க அன்பை விட்டு நீங்க யாரும் பிரிக்க முடியாது ஆண்டவரே. இவ்வளவா இருந்து அன்பு கூர்ந்தீங்களா கர்த்தாவே. ஒருவன் நல்லவனுக்காக மறுக்க துணிவான். நாங்களோ துரோகிகளா, பாவிகளா, சத்துருக்களா இருக்கும் போது நீ எங்களுக்காக மறித்து தேவனுடைய அன்பு வெளிப்படுத்துவீங்களா கர்த்தாவே தகப்பனே. ஓ, அன்புக்காக கோடானுக்கள் ஸ்தோத்திரம். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கீங்கப்பா நீங்க. ஆமாண்டவரே, தேவன் அன்பாகவே இருக்கிறீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறீர். கோடானுக்கள் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி.
ஹல்லேலூயா. நல்லவர். ஆராதிப்போம். சர்வசேனை போற்றும் நாமம், பாவால் நடுங்கும் நாமம், வானத்தில் பூமியிலும் அதிகாரியுடைய நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம். glory. ஓ எலியாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாரும் அனலாக்கும் எங்கள் ஆக்கினீராலையே, அசைவாரும் அனலாக்கும் எங்கள் ஆக்கினீராலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஓ தேவனே உமக்கு நன்றி. எமத்தி இருப்பதற்காக நன்றி அப்பா. ஆவியான எமத்தி இருப்பதற்காக நன்றி. ஸ்தோத்திரம். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாய் படைகளை எதிர்த்திருப்பேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாய் படைகளை எதிர்த்திருப்பேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் ஆக்கினீராலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் ஆக்கினீராலையே. அப்பா நன்றி கர்த்தாவே. அப்ப இன்னைக்கு எங்களை தூக்கி பூமியில அப்பா பிசாசன் கவுத்தபடி ஆண்டவரே, ஆண்டவரே அநேக ரட்சிக்கப்படி கருவியாக பயன்படுத்துறீங்க அப்பா. கொடான ஒரு ஸ்தோத்திரம். வழிமாறி தடுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி தடுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நம் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நீரை கொண்டு மீட்பார், என் ஜீவன நீரை கொண்டு மீட்பார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் ஆக்கினீராலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் ஆக்கினீராலையே. அம்மா நீ ஒவ்வொரு உள்ளவரே சப்பா அக்கினியா பற்றி எழுந்து கர்த்தாவே, தேவனத்தை பிரகாசிக்கும்படியானவரே, தேவனுக்கு வயலாக இருக்கும்படி ஒவ்வொரு உள்ள பொழுது விட்டு எரியட்டு ஆவியானவரே. ஓ முக்களில் பிரகாசிக்க கர்த்தாவே, தேவனுக்காக உதயம் செய்யட்டுமானவரே. glory. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி. கேளுக்கு அக்கினியில் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்குண்டு. கேளுக்கு அக்கினியில் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்குண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் தரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் தரம் நடத்தும். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும்
எங்களாக்கினே ஜாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினே ஜாலையே. ஓ நன்றி தகப்பனே. பெந்தகோஸ் நாளில இறங்கின அதே ஆவியானவர் அப்பா. அப்பா 120 சீஷர்கள் பேர் அப்பா அக்கினிமயமான நாவுகள் வந்து அமர்ந்திராஜா. பரஸ்பர பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தினாங்களப்பா. கலா ப்ரோ லா பிரா ஹாசா லாக்கா மேனை நமா கோரியாகலா. அந்தவரே அந்த ஆவியை எங்க மத்தியில் இருப்பதற்காக நன்றி ராஜா. அப்பா தாகம் பண்ணுவேன், தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்திலே ஆறுகளை ஊற்றுவேன் சொன்னீங்க தகப்பனே. ஓ உமக்கு நன்றி நன்றி ராஜா. கடைசி நாட்கள் மாமிசமா யாவது என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன தேவனப்பா நீ. அப்பா என் சபை ஜனங்களப்பா ஆழ்வில் நிறைந்து தேவனோட ரகசியங்களை பேசவும் பக்தி விருத்தி உண்டாகும் ராஜா. ஆவியில் கழுக்கோடு மகிழும்படி தேவனே கேட்கிற எவனுக்கு கொடுக்கிற தேவனப்பா நீங்க. கொடான கொலி ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த பரிந்து பேசும் ஜபத்தில உபவாச ஜபத்தில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இருக்கிறவரை உம்மை துதிக்கும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, உம்முடைய வார்த்தையும் தியானிக்கும்படியாய், தேசத்திற்காக செபிக்கும்படியாய், திறப்பில் நின்று செபிக்கும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொலை தூரத்தில் இருந்து தகப்பனே இந்த உபவாச ஜபத்தில கலந்து கொள்ளுகிறவர்கள், ஆன்லைன் வழியாக கலந்து கொள்ளுகிறவர்களையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் கர்த்தர் தாமே அப்பா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீர் இருதயத்தை காண்கின்ற தேவன் அப்பா. எங்கள் இருதயத்தில் இருக்கிற விருப்பங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் நீர் நிறைவேற்றி தருகிற தேவன் அப்பா. ஆண்டவரே இந்த சபைக்கு வந்திருக்கிறவர்கள், உபவாச ஜபத்திலே கலந்து கொண்டவர்கள் ஒருவரும் வெறுமையாய் போகாதபடிக்கு நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன், கழிக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் என்று சொல்லி அப்பா இந்த உபவாச ஜபத்துல கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் என் கர்த்தர் நீர் வாக்கு அருளுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உபவாச ஜபத்தின் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே நாங்கள் தேவ செய்தியை தியானிக்க போகிறோம் ஆண்டவரே. நீங்க தான்ப்பா என் வாயிலே வார்த்தையை வைத்து கரத்தை நிழலினால் மறைத்து கொள்ளுங்கப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்ம உபவாச ஜபத்தின் ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா, போன வேலைக்கிழமை உபவாச ஜபத்தில் நம்ம தேவ செய்தியை பார்த்தோம். இந்த வாரமும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? உபவாச ஜபத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து இந்த வாரமும் பார்க்க போகிறோம். வேதத்தை தியானிப்போம். பிரசங்கி புஸ்தகம் பக்கம் 799. பிரசங்கி 10ஆம் அதிகாரத்தில் 16 to 20 வசனம் வரைக்கும் நம்ம தியானம் பண்ணுவோம். பிரசங்கி 10ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை படிக்கிறேன். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். இந்த உபவாச ஜபத்துல கலந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமான வார்த்தையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். விருந்து
சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும் திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். இன்னைக்கு உலகமே எதுல இயங்கி கொண்டிருக்குன்னா பணத்துல தான் இயங்கி கொண்டிருக்கு. காலைல எழுந்து பால் வாங்குறதுல இருந்து, கரெக்டுங்களா? காலைல எழுந்தோன்னு எதுக்கு போவாங்க? பால் வாங்க போவாங்க. சரி, சில பேர் வீட்டுக்கே பால் வரும், ஓகே. ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் காசு தான். காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும், முட்டை ஆம்லேட் போடுற வரைக்கும் காசு தான். சரிங்களா? எதுவுமே காசு இல்லாமல் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கவே கிடைக்காது. ஸ்கூலுக்கு போனாலும் அங்கும் காசு தான். காசு கட்டி தான் ஸ்கூலில் படிக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு சொன்னால் கூட அங்கேயும் 1-2 காரியங்கள் நம்ம பணத்துக்கு கொடுத்து தான் ஆகணும். கரெக்டுங்களா? எல்லாத்துக்குமே பணம் அவசியம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பணம் தேவைன்றது எனக்கு நல்லா தெரியும். இந்த உபவாச ஜபத்துல ஆண்டவர் கலந்து கொள்கிறவர்களுக்கு நீங்க உபவாசம் என்பது என்ன? முதல்ல நம்ம உணவு உட்கொள்ளாமல் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ உணவு உட்கொள்ளாம நீ என்னை மகிமைப்படுத்தும்படியா வந்திருக்கிறபடினால விருந்து உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நீங்க உணவு உட்கொள்ளாம கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் நீங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க, விருந்துன்னு ஒரு நாளை கர்த்தர் கொடுக்க போறாரு. விருந்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த போறாரு அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க, எழுதி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். ஹல்லேலூயா. பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம், ஒரு லைனா என்னென்ன அர்த்தம் பார்க்கலாம். ஆனா கர்த்தர் முதலாவது 16ஆம் வசனம் படிப்போம். ராஜா சிறு பிள்ளையுமாய் பிரபுக்கள் அதிகாலமே உண்ணுகிறவருமாய் இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ. அதாவது ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் சிறு பிள்ளையா இருந்தா என்ன ஆகுறது? கரெக்டுங்களா இல்லையா? இப்போ நம்ம தேசத்தின் ராஜா கிடையாது. நம்ம தேசத்துக்குலாம் ராஜாலாம் கிடையாது. அதிபர், பிரதமர், வெளிநாடுகளில் அதிபர்கள் சொல்லுவாங்க, பிரதமர் அதிபர் அப்படியா. நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ராஜா எப்படி இருக்கணுமா? ஞானமா இருக்கணுமா? இப்போ நம்ம வீட்டுக்கு ராஜா யாரு? ஸ்டாலின் ஐயா கிடையாது. நம்ம வீட்டுக்கு நம்ம தான் ராஜா. அவர் தமிழகத்துக்கு ராஜா, தமிழகத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயா, இந்தியாவுக்கு பிரதமர் மோடி அவர்கள், நம்ம வீட்டுக்கு நம்ம தான். கரெக்டுங்களா? நம்ம வீட்டில் என்ன சமைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஐயா சொல்ல மாட்டாரு. நம்ம வீட்டில் என்ன சமைக்கணும் நம்ம தான் முடிவெடுக்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் என்னென்ன இந்த காரியங்கள் செய்யணும், இந்த காரியங்கள் பொறுப்புகள் நம்ம இருக்கு இல்லையா? நமக்கு பொறுப்பு இருக்கு இல்லையா? குடும்ப தலைவர்களுக்கு பொறுப்பு இருக்கு இல்லையா? அந்த பொறுப்பு உங்களுடையது. அது ஸ்டாலின் ஐயாவுக்கு கிடையாது. கரெக்டுங்களா? அந்த ஐயா என்ன தீர்மானம் பண்ணுவாரு? தமிழகத்துல என்னென்ன திட்டங்கள், என்னென்ன சாலைகள் அமைக்கலாம், என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரலாம். கரெக்டுங்களா? அதுதான் அவர் என்ன பண்ணுவாரு? செயல்படுத்துவார். அதுக்கும் என்ன பண்ணிட்டாரு? இப்போ கல்வித்துறைக்கா ஒரு அமைச்சர், அதே மாதிரி விளையாட்டுத்துறைக்கா ஒரு அமைச்சர், அப்படின்னு ஒரு அமைச்சர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கவுங்க பொறுப்பு, அவங்களுடைய துறைக்கு அவங்க பொறுப்பெடுத்து செய்வாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு பொறுப்பு யாருக்குன்னா நமக்கு தான். அப்ப நம்மளை குறித்து தான் அங்கே எழுதியிருக்கு. என்ன சொல்றாங்க? ராஜா சிறு பிள்ளையா இருக்கக்கூடாது. சில பேர், சில தேச தலைவர்கள் விளையாட்டுத்தனமா இருந்தா தேசம் இன்னும் ஆகுது. இன்னைக்கு குடும்பத்தை நடத்துறவங்க விளையாட்டுத்தனமா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? விளையாட்டுத்தனமா. சிறு பிள்ளையா? சிறு பிள்ளை என்பது எதை குறிக்கிறதுனா விளையாட்டுத்தனத்தை குறிக்குது. சிறு பிள்ளை எப்படி இருப்பாங்க? அவங்க பாட்டு விளையாடின்னு இருப்பாங்க. இங்க பொம்மைங்க இருக்கும், அங்க தண்ணி ஊத்திக்கின்னு, அங்க செஞ்சுக்கின்னு ஏதோ விளையாடின்னு இருப்பாங்க. கரெக்டுங்களா? விளையாட்டுத்தனமா ஒரு பொறுப்புள்ள மனுஷன் விளையாட்டுத்தனமா என்ன இருந்தா என்ன ஆகும்? அது பாருங்க. அதே மாதிரி பிரபுக்கள் அதிகாலமே உண்ணுகிறவர்களா இருக்க, அதிகாலமே என்ன பண்ணணும்? அதிகாலை என்ன பண்ணணும்னு சொன்னேன்? எழுந்த உடனே ஜெபிக்கணும். எழுந்த உடனே என்ன பண்ணணும்? கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போய் நல்லா ப்ரெஷ் பண்ணிட்டு, சிறு பிள்ளைகள்லாம் உபவாச ஜபத்தில் கலந்து கொண்டதால என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். என்ன பண்ணணும்? காலை எழுந்த உடனே என்ன பண்ணணும்? நல்லா பல்ல துளைக்கிட்டு என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறதுக்கு போகணும். முழங்கால் படிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லி ஜெபம் பண்ணணும். அதிகாலையில் எழுந்த உடனே, காலையில் எழுந்து என்ன பண்ணுவாங்க? பெட் காஃபி குடிப்பாங்க. பல்லு கூட தொலைக்க மாட்டாங்க. பல்லு கூட தொலைக்காம என்ன பண்ணுவாங்க? பெட் காஃபி.
இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, காலையிலே என்ன பண்ணுவாங்க, சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நாங்களாம் அப்படி இல்லை ஆண்டி நீங்கள் சொல்லலாம், அப்படிலாம் நாங்கள் இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்களை நான் சொல்லலை. அதாவது ஆன்லைனில் கேட்குறவங்க யார் வேணாலும் கேட்பாங்க, யாருக்கு வேணாலும் இந்த வார்த்தை போகலாம். ஐயோ நம்மளை தான் சொல்லிட்டாங்கன்னு யாரும் குற்ற மனசாட்சியாக இருக்கக்கூடாது. கரெக்டுங்களா? அதாவது இந்த காரியத்தில் நமக்கு அந்த குறை இருந்ததுன்னா நம்ம திருத்தி கொள்ள வேண்டியது தான் தேவையே தவிர்த்து நம்மளை சொல்லிட்டாங்க அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த செய்தி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, யூடியூப் வழியாக போகிறவங்களுக்கும் கூட தான். கரெக்டுங்களா? ஆனால் இதை குற்றப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்மளை ஏதாவது திருத்தி கொள்ள வேண்டியதாக இருந்தால் திருத்தி கொண்டால் அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அவ்வளோதான். கரெக்டுங்களா? அங்கே இப்போ இதை பிரசங்கி புஸ்தகத்தை எழுதினது யாருன்னா ஞானமுள்ள ஒரு ராஜா எழுதியிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு முன்பாக பின்பும் எந்த ராஜா இல்லைன்னு கூட எழுதியிருக்கு. கரெக்டுங்களா? சாலமோன் ராஜா எழுதியது. அப்போ நம்ம அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நமக்கும் அந்த ஞானம் உண்டாகும்படியாக தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. கரெக்டுங்களா? அப்போ அந்த உணவு இப்போ நம்ம காலையில் எழுந்தோடனே சாப்பிட்டோமா? இல்லை, காலையில் எழுந்தோடனே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கர்த்தருக்கு உற்சாகமாக உபவாசத்துடன் கூட நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம். கரெக்டுங்களா? ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், அந்த உணவை கூட நீ எனக்காக தவிர்க்கிற, அதனால் வருகிற ஆசீர்வாதத்தையும் நீ பார்ப்பன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் 17ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கு, ராஜா குலமகனாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல். எப்படி உண்ணக்கூடாதா? வெறிக்க உண்ணாமல். அப்படின்னா வெறிக்க அப்படின்னா என்ன? அது ஒரு வெறி அப்படின்றது ஒரு போதையை கூட குறிக்குது. கரெக்டுங்களா? உணவு வாயில சாப்பிட்றது தான் உணவு. அப்போ வாயில எந்த உணவு உனக்குள்ள போகுது, அது ஒரு புயலையா இருக்கலாம். காலையில எழுந்த உடனே நான் புயலை போட்டாதான் எனக்கு வேலையே செய்வோம் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்குறேன் எங்கள் ரிலேஷன்லேயே. அதான் ஃபஸ்ட்டு வயசானவங்க காலைல எழுந்து அந்த வெத்தலை பாக்கையை எடுத்து நல்லா சுண்ணாம்பை வச்சு நல்லா அது கொட்டைப்பாக்கு சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சு முறுக்கி வாயில் போட்டாதான் அப்போ காலைல என்ன பண்ணுறாங்க, பல்ல தொலைக்கி கத்தரை துதிக்கிறது இல்லை, வெறிக்க என்ன பண்ணுறாங்க, உண்ணுவாங்க. கரெக்டுங்களா? இன்னும் வெறிக்க உண்றவங்க குடிப்பழக்கம், சிகரெட், அதெல்லாம் வெறிக்க உண்றது தான். வாயில் தானே எல்லாம் பண்ணுறாங்க, அப்போ அதெல்லாம் வெறிக்க பண்ணுறது தான். கரெக்டுங்களா? வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்ணுகிறவர்களுமா இருக்க தேசமே நீ பாக்கியம் உள்ளது. இந்த நேரத்தில் தேசம் என்று யாரை குறிக்கிறார்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தான் சொல்றாரு. உன் தேசம் வாழ்க்கைப்படும் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உன் தேசம் வாழ்க்கைப்படணும் அப்படின்னா, நீ வாழ்க்கைப்படணும் அப்படின்னா உணவு ஏற்ற வேளையில பலன் கொள்ள உண்ணணுமே தவிர வெறி கொள்ள உண்ணக்கூடாது. நம் வாயிலிருந்து போடுகிற உணவு ரொம்ப முக்கியமானது. நாம் அதை என்ன உணவு, புரியுதுங்களா இல்லையா? வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா நம்ம உபவாசம் என்பதின் முதல் பொருளே உணவு உண்ணாம நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ நம்ம ஏன் உணவு உண்ணாமல் இருக்கிறோம் நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால தான் இது ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொல்ல வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும். 18ஆம் வசனம், மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும், கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுகாகும். அதாவது இதை எதை குறிக்குதுன்னா, மிகுந்த சோம்பல் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. சோம்பல் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, சோம்பேறி சொல்லலாம். அது நல்லா என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. சோம்பல் இருக்கிறவங்க வீட்லேயே தான் இருப்பாங்க, அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஜெபிப்பாங்களா? சோம்பலாக இருக்குங்க, உபவாச ஜபத்தில் கலந்து கொள்ள மாட்டாங்க. சோம்பலாக இருக்குது, அவங்க கையை முடக்கி கொண்டு உறங்கி கொண்டே தான் இருப்பாங்க. சோம்பல் என்ன இருக்குன்னா மேல் மச்சு பழுதாகும் என்பது எதை குறிக்கிறதுனா ஜபத்தை குறிக்குது. என்ன எதை குறிக்குது? ஜபத்தை குறிக்குது. சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள் பழமொழி சொல்லுவாங்க, குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. குடும்ப ஜபம் இல்லைன்னா அது கூரை இல்லாத வீடா. 4 பக்கம் செவுரை ஒன்று வச்சுக்கினேன், கூரை இல்லைன்னா என்ன ஆகும், வெயில் அடிக்கும், மழை பெய்யும். சிலர் சொல்வதை கேட்டிருக்கோம், எங்கள் வீடு ஒழுவுங்க, எங்கள் வீடு
ஒழுகும். ஏன் ஒழுகுது? ஏன் மேல் மச்சு பழுதா இருக்கு? நீ சோம்பலா என்ன பண்ணிட்டு இருக்கிற? கை முடக்கி கொண்டே இருக்கிற. அப்படி இருக்காத. நீ என்ன பண்ண? உபவாசத்துடன் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு என்ன பண்ண? ஸ்தோத்திரங்களை சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தா உன் கூரை ஸ்ட்ராங் ஆகும், உன் வீடு ஸ்ட்ராங் ஆகும், உன்னுடைய வாழ்க்கை ஸ்ட்ராங் ஆகும், உன்னுடைய தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, கைகளின் நெகிழ்வினாலே, கைகளின் நெகிழ்வு, அதை கையை முடக்கின்னு இருக்கிறது, வீடு ஒழுகும். அப்ப பாருங்க, இப்போ நம்ம காரியங்கள் அனைத்தும் வாய்க்கும்படி இந்த வருடத்தின் 2025 கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? சங்கீதம் 1ஆம் அதிகாரம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரெக்டுங்களா? அப்ப எங்க செய்யறோம்? கையில தான் செய்ய முடியும். கையில செய்யற காரியங்கள் வாய்க்கும். ஹல்லேலூயா. வாமா நான் வடை சுட்டுறேன், வாமா நான் சட்னி அரைச்சி வைக்கிறேன், நான் வாயிலே சொன்ன வடை வந்துருமா? கையில தான் நான் வடை செய்யணும். கரெக்டுங்களா? கையில தான் நான் சட்னியை செய்யணும். வாயில செய்கிற வேலைகள்லாம் இருந்தாலும், பேசி பேசி நம்ம வாயில செய்கிற வேலைகளாக இருந்தாலும் கை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இந்த கைகளை கொடுத்த தேவனுக்கு கரம் தட்டி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. உபவாச ஜபத்துல கரங்களை தட்டி நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். யார் கரம் தட்ட மாட்டாங்க அப்படின்னா, பவுலும் சீலாவும் கரங்கள் தட்ட முடியல. மனசு ரொம்ப கவலையா பாரமா இருந்ததுன்னா கரத்தை தட்டவே முடியாது. அப்படியே மனசு உடஞ்சி போய் கண்ணுலனா வரும், தண்ணி வரும், பாட்டும் பாட முடியாது, வாயும் திறக்க முடியாது. கரெக்டுங்களா? ஆண்டவர் சொல்றாரு முடியாதுதான். ஆனா நீ அந்த நேரத்துல என்ன பண்ணு? உபவாச ஜபத்துல கரங்களை தட்டி நீ பாடு. உன் வாயை நீ விரிவா திற, அதை நான் நன்மையா நிரப்புவேன். ஏன்னா நீ கரம் தட்டி பாடும் பொழுது உங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன பண்றீங்க? கரங்களை தான் தட்டி பாட்டு தான் பாடுறீங்க. உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் முறியடிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா குடும்பத்துல சண்டைகளை கொண்டு வந்து உங்களை கண்கலங்க வைத்து, குடும்பத்திலே வறுமையை கொண்டு வந்து உங்களை வியாபாரத்தை செய்ய விடாமல், ஒரு வேலையை செய்ய விடாம, உங்க வாழ்க்கை கசங்கி போகிற ஒரு பூவை போல இருக்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்றான்? வகை தேடி பார்த்து கொண்டு இருக்கிறான். அவன் கண்ணு முன்னாடி நீங்க அழுதீங்க, அவன் கண்ணு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க? மனசு வேதனைப்பட்டீங்க. இப்ப அப்படிப்பட்ட சாத்தான பாதாளத்தை தள்ளுவதற்கு ஒரே ஒரு ஆயுதம் உங்களுடைய துதி. நீங்க என்ன பண்ணுங்க? துதிக்கும் பொழுது உங்களுடைய கையை நீ நெகிழ விடாத. நீ பலவீனன் சொல்லாத, நீ பலவீனன் சொல்லாத. உன் முழங்கால முடக்கு. பலவீனமான உன் முழங்கால என்ன பண்ண? முடக்கு. கைகள் என்ன பண்ணுது? சோர்ந்து போச்சு, பரவாயில்ல, மேல கையை தூக்கி உயர்த்து. அந்த பிசாசு என்ன பண்ணுவான்? வெக்கப்பட்டு பாதாளத்துக்கு போவான். உன்னை அழ வச்ச பிசாசு வெக்கப்பட்டு போவான். நீ அழுதல்ல, போன வருஷத்துல நீ எத்தனை காரியத்துக்கு அழுத, எவ்வளோ விஷயத்துக்கு அழுதுருக்கீங்க. ஐயோ நமக்கு மட்டும் ஏன் இப்படி, நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி, நமக்கு மட்டும்தான் இப்படியா? கரெக்டுங்களா இல்லையா? இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், 10 வீடு இருக்கு, நம்ம தெருவில் ஒரு 10 வீடு இருக்கு. எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்கும்போது நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைன்னா நம்மளால தாங்கிக்க முடியுமா? கரெக்டுங்களா இல்லையா? கரண்ட் இருக்கா, கரண்ட் இருக்கா, கரண்ட் இருக்கா கேட்க மாட்டோமா? எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்கு, என் வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லையே நமக்கு மனசு கஷ்டமா இருக்காதா? நம்ம எல்லாம் ஹியூமன் தானே. அப்போ ஆண்டவர் நம்ம மனசு கர்த்தருக்கு புரியாதா? அப்போ எல்லார் வீட்லேயும் குழந்தை குட்டிங்கன்னு இருக்கும் பொழுது நம்மளுடைய கூடாரமோ வெறுமையா இருக்கிறதுன்னா அது கர்த்தருக்கு தெரியாதா? தெரியும். புரியுதுங்களா இல்லையா? எல்லார் வீட்லேயும் கார் இருக்கு, எல்லார் வீட்லேயும் பைக் இருக்கு, எல்லாரும் தங்க நகையில போட்டு இருக்காங்க, நான் மட்டும் கவரிங் நகை போட்டு சுத்தின்னு இருக்கேன்னா அது கர்த்தருக்கு தெரியாதா? என் பிள்ளை வெறுமையா கவரிங்க போட்டு சுத்தின்னு இருக்கிறாளே. கரெக்டுங்களா இல்லையா? எல்லாரும் பிள்ளைங்களுடன் மனைவியுடன் சந்தோஷமா இருக்கும் பொழுது நான் வீட்டுல தனிமையா அழுது கொண்டு இருக்கிறது கர்த்தருக்கு தெரியாதா?
தெரியும். கரெக்டுங்களா இல்லையா? எல்லார் வீட்லேயும் அறுசுவை உணவை உண்ணும் பொழுது நான் மட்டும் பட்டினியா இருக்கிறேனே, கர்த்தருக்கு தெரியாதா? தெரியும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் பொழுது நாம் எதிலெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றது உலகத்துல யாருக்குமே தெரியாம இருக்கலாம். ஏன் பக்கத்திலேயே இருக்கிற நம் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் சகோதரனுக்கும் கூட புரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு நன்றாக தெரியும். சரிங்களா? கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் தடையை கொண்டு வருகிறவன் யாருன்னா பிசாசு தான். அப்ப எல்லார் வீட்லயும் இருக்கு, உனக்கு இல்லைன்னு சொன்ன உடனே நான் உன் கூட இல்லைன்னு நினைக்காத. கரெக்டுங்களா? அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் சைஸ்ல தென்னை மரம் சைஸ்ல தான் வரும். ஆனா உனக்கோ மூங்கில் மரம் அளவுக்கு உயரம். ஹல்லேலூயா! அது எட்டி பார்த்தா அந்த மூங்கில் மரம் வானத்தை எட்டி கொண்டு இருக்கும். புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு இப்போ மாங்காய் கொட்டைங்கெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ட மாங்காய் கொட்டைங்கெல்லாம் போட்டிங்கன்னா அது கொஞ்ச நாள் ஒரு 3 மாதத்துலேயே நல்லா முளைச்சிடும். ஒரு முருங்கை மரம் கொம்பு வைங்களேன், கொஞ்ச நேரத்துலேயே துளுத்துரும். ஒரு 2-3 நாளே துளுத்துரும். நிறைய செடிகள். ஆனால் ஒரு வகையான மூங்கில் மரம் இருக்குது. அந்த மூங்கில் மரத்துடைய விதையை மட்டும் நீங்கள் புதைச்சிங்கன்னா 6 வருஷம் 7 வருஷம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கினே இருக்கணுமா. அது மேலே துளுர்த்து கூட வராதான். நீங்கள் என்ன பண்ணுமா, விசுவாசமாக என்ன பண்ணுமா, தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணுமா. எதுக்குன்னா அது வளரும் 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 வளரும். என்ன பண்ணுமா, ஒரு கண்டினியூவாக ஒரு 4லேருந்து ஒரு 6 வருஷம் கிட்ட தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணுமா. அது மேலே லைட்டாக துளுர்த்து வந்துருச்சின்னு வச்சுக்கோங்க, அதோடைய வளர்ச்சியை யாராலுமே தடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு வானம்தான் இல்லையா, வளர்ந்துன்னு போயினே இருக்குமா. 3 மாதத்துலேயே அது 60 அடி 70 அடி 90 அடி கூட போகுமா. ஹல்லேலூயா! அப்போ உங்களுடைய வளர்ச்சி அப்படியாக தான் இருக்கும், நம்முடைய வளர்ச்சி அப்படியாக தான் இருக்கும். இன்னைக்கு ஒன்றுமே இல்லைன்றதால அது உள்ள மேலே வளரல, ஆனால் உள்ளது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. மேலே வளர்வதற்கான ப்ராசஸ் உள்ளே ஆகிட்டு இருக்கு. இந்த உபவாச ஜபம் அப்படிப்பட்டது தான். நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய காரியங்கள் வானத்தை தொடும் அளவுக்கு வளர்ச்சியை கொண்டு வரப்போகிறது. ஹல்லேலூயா! நீங்க விசுவாசமா உபவாசம் இருக்கணும். ஏன்னா தேவனை தேடுகிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார்னு முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். கரெக்டுங்களா? ஹல்லேலூயா! அவ பாருங்க, அப்ப நம்முடைய கைகளை நம்ம நெகிழ விடவே கூடாது. ஜபம் பண்றதுல, கரம் தட்டி துதிக்கிறதுல, கர்த்தரை உயர்த்துவதில் நம்முடைய கைகளை நாம் நெகிழ விடவே கூடாது. அதுவும் அதிகாலையில நீங்கள் என்ன பண்ணணும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். பாருங்க, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும். ஹல்லேலூயா! நீ கரம் தட்டி பாடினியே. ஏன்னா பவுலும் சீலாவும் பார்த்தீங்கன்னா சொன்ன பார்த்தீங்களா, பவுலும் சீலாவும் சிறையிலே இருக்கும் பொழுது அவங்களுடைய கையும் காலையும் கட்டி போட்டாங்களாம். மாடு கட்டுவாங்கல்ல, அதில் போட்டு என்ன பண்ணிட்டாங்களாம், கையும் காலையும் சங்கிலியில கட்டி போட்டாங்களாம். அப்போ பவுலும் சீலாவும் சொல்றாங்க, நம்மளை நல்லா அடிச்சுட்டாங்க, கையும் காலையும் கட்டி போட்டாங்க. நம்ம அழுது நோக்காரல, நமக்கு வாயை கட்டி போடலையே, அவன் கையும் காலையும் தானே கட்டி போட்டான், என் வாயை கட்டி போட சொல்லி கர்த்தரை துதித்தார்களாம். ஹல்லேலூயா! அப்படி அஸ்திபாரமே அசைந்ததான், சங்கிலிகள் எல்லாம் முறிந்து விழுந்துதான். அந்த சிறைச்சாலை தலைவனே சொன்னானா, நாங்கள் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், நம்ம இன்னொரு நாள் விளக்கமா பார்க்கலாம் அந்த காரியத்தை குறித்து. நான் சுருக்கமாக சொல்கிறேன். பவுலும் சீலா கிட்ட போய் என்ன கேட்குறாரா, நான் வந்து ரட்சிக்கப்படுவதற்கு, என் வீட்டார் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாரா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்னாராம். ஹல்லேலூயா! நம்ம ஒரு ஆள் வந்து விசுவாசிக்கிறோம். நம்ம குடும்பத்தார் யாரும் இன்னைக்கு ரட்சிக்கப்படல தான், நம்ம ஒரு ஆள் விசுவாசிக்கிறோம் இல்லையா. அப்போஸ்தலர் 16:31 எழுதியிருக்கு இல்லையா, நீ கர்த்தரை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, உன் குடும்பத்தார் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்கன்றது எழுதிட்டுது. இந்த வார்த்தை மாறாது. வானமும் பூமியும் கூட மாறிடுச்சுன்னா நம்பிடலாம், அவனோட வார்த்தை மாறுதுன்னா நம்ம நம்பவே கூடாது. அவருடைய வார்த்தை மாறாது, ஒழியாது. நம்ம நிமித்தம் நம்ம குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவாங்க. கரெக்டுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம குடும்பத்தார் ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும்னா நம்ம ஜெபிச்சாதான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா! அதனால தான் ஆண்டவர் நம்மளை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார்.
கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் வீடு இருட்டாக இருக்கு, நீங்கள் லைட்டை போட்டீங்க, வெளிச்சம் வந்துச்சு. லைட்டு போகிறதுக்கு 10 பேராக வேணும், ஒரு ஆள் போதும். இப்போ நீங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்கீங்க, குடும்பத்தில் லைட்டை போகிறதுக்கு ஒரு கை போதும், ஒரு விரல் போதும். ஒரு விரலை சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது, வீடு ஃபுல்லாக வெளிச்சம் ஆயிடுது. அப்போ நீங்கள் ஒரு ஆள் ஜெபிக்கிறீங்க, உங்களால் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. உங்கள் ரத்த சம்பந்தங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு உண்டாகும். அல்லேலூயா. பாருங்க, அதே மட்டும் இல்லாமல் ஆண்டவர் சொல்றாரு, விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் படித்தேன். நீ என் சமூகத்துல உபவாசம் இருந்து ஜெபிக்கிறிய, உனக்கு நான் விருந்து கொடுப்பேன். அல்லேலூயா. திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். திராட்சரசம் என்பது எதை குறிக்குது? மதுவை குறிக்கல, கர்த்தருடைய ரத்தத்தை குறிக்கிறது. அவருடைய உடன்படிக்கையின் நிமித்தம், அவருடைய ரத்தத்தினால் செய்யப்பட்ட உடன்படிக்கையின் நிமித்தம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். மரித்தவர்கள் அல்ல, மரித்தவர்கள் கர்த்தரண்டையில் வருவதில்லை. ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். நமக்குள்ள ஜீவன் இருக்கு, கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நமக்குள்ள வேலை செய்து, அந்த பிரமாணம் நம்ம என்ன பண்ணும்? களிப்பாக்கும், சந்தோஷமாக்கும், மகிழ்ச்சியாக்கும். நம்முடைய துக்க நாள் முடிஞ்சு போகும். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். உனக்கு பணம் எல்லாத்துக்கும் வரும். அது உனக்கு என்னென்னலாம் எதுக்கெல்லாம் உதவணுமோ அதெல்லாம் என்ன பண்ணும்? வேலை செய்யும். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தான் தன் பிள்ளைக்கு புத்தி சொல்ல முடியும். கரெக்டுங்களா? தெருவில் போகிறவங்க புத்தி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எப்படியா போட்டோன்னு தான் நினைப்பாங்க. எப்படியா போட்டோன்னு நினைக்கிறத காட்டிலும் நம்ம புத்தி சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க. இப்போ என் பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்க, அம்மா எழுந்து வாங்கம்மா, உபவாசம் இருங்கம்மா, ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு நான் சொன்னால் அவங்க கேட்பாங்க. ஏன்னா தெரியும், அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும். கரெக்டுங்களா இல்லையா? இதே ரோட்டில் போகிறாங்க, அம்மா உபவாசம் இருங்கம்மா, ஜெபம் பண்ணுங்கன்னா, ஆண்டி அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க ஆண்டி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோமா? டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம சபையார்கிட்ட சொல்கிறோம், சபைக்கு வாங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. உண்மையாக நம்ம சபையின் ஆத்மாவாக இருந்தால், அவங்க கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக உபவாசம் இருக்கிறதுக்கு பிரயாசப்படுவாங்க. நம்ம சபையின் பிள்ளைகள் அல்லாதவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் வரமாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய காரியங்கள், நிறைய வேலைகள் இருக்கும். சரிங்க, நம்ம அவங்கள கம்பல் பண்ணவும் மாட்டோம். ஒரு தடவை சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம், 3-4 தடவை கூட சொல்லுவோம். அதுக்கப்புறம் சும்மா போய் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அவங்கள போய் வற்புறுத்த மாட்டோம். ஏன்னா அவங்க நம்ம சபையின் பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக கீழ்ப்படிவாங்களே. அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் கீழ்ப்படிவாங்களே. கரெக்டுங்களா இல்லையா? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு தான் புத்தி சொல்லுவார், ரோட்டில் போகிறவனுக்கு புத்தி சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. கேட்காதவங்களுக்கு சொல்லினா பிரயோஜனம். கரெக்டுங்களா இல்லையா? நம்ம சபையில் எப்போ நான் சொல்கிற ஒரு காரியம், தெருவில் கோலம் போடாதீங்க. கேட்குறாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நாளைக்கு மாட்டு பொங்கல், மாடு கோலம் போடுவோம். மாடை சொல்லுவாங்க, இந்த மாடு தான் எங்களை வழி நடத்துச்சுன்னு கூட சொல்லுவாங்க. மாட்டுக்கு ஒரு வசனத்தை எடுப்பாங்க, பானைக்கு ஒரு வசனத்தை எடுப்பாங்க. என்ன சொல்கிறாங்க? வேதத்தில் அரிப்பின் பண்டிகைன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. அரிப்பின் பண்டிகை தை கிடையாது, தை மாதத்தை குறிக்கலை. அது கூட நம் ஜனங்களுக்கு தெரியாது. அவங்க பொங்க பானையை வச்சுப்பாங்க, ஒரு வசனத்தை பொறுக்கி போடுவாங்க. பட்டாசை வச்சுப்பாங்க, ஒரு வசனத்தை போடுவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? மாடை வச்சுப்பாங்க, மாட்டுக்கு ஒரு வசனத்தை போடுவாங்க. அப்படியா மாட்டத்துக்கு வெளியில் வரைவாங்க. அவங்க ஆரோன் போல தப்பு பண்ணுறாங்க. அன்றைக்கி ஆரோன் என்ன பண்ணான்? கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டு இதுதான் என்னை வழி நடத்துச்சுன்னு சொன்னான். அதே தப்பு என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்துவர்கள் செய்கிறாங்க. அவங்களாவே என்ன பண்ணுறாங்க? சாபத்தை வருவித்து கொள்கிறார்கள். புரிதுங்களா? ஆண்டவர் அழிக்கிறது இல்லை, ஆண்டவர் தள்ளுறது இல்லை, ஆண்டவர் உதைக்கிறது இல்லை, அவங்களாவே அழிவுக்குள்ள போகிறாங்க. கரெக்டுங்களா இல்லையா? ஆண்டவர் அன்றைக்கு ஆதாமியாவாள்கிட்ட என்ன சொன்னார்? ஏதேன் தோட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கனி எனக்கு தெரியும். ஆரஞ்சு, ஆப்பிள், வாழைப்பழம், ஒரு 10 கனி எனக்கு தெரியும். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆயிரக்கணக்கான கனிகள், காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கி சாப்பிடு, ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் சாப்பிடாதன்னாரு. ஆனால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அது மேலே தான் கண்ணு. அதை சாப்பிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. கரெக்டுங்களா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எல்லா நகையும் போடு, கொலுசு போடாத, மூக்குத்தி போடாத அப்படின்னா நம் ஜனங்களுக்கு அதில் தான் போடுவாங்க.
நம்ம என்ன சொல்கிறோம், எல்லா நகையும் போடு, மூக்குத்தி போடாதன்னுவோம், கொலுசு போடாத, மெட்டி போடாதன்னுவோம். ஏன்னா அதுக்கு ஒரு காரியம் இருக்குது. கரெக்டுங்களா இல்லையா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வீட்டை பெருக்கு, சுத்தம் பண்ணு, 1க்கு 4 தடவை சுத்தம் பண்ணிக்கோ, தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் கோலம் போடாதன்னா நம்ம அதை செய்யக்கூடாது. ஏன் கோலம் போடக்கூடாதுன்னா, நம்ம அதுலேருந்து தானே வந்தோம். எனக்கு நல்லா தெரியும் அது என்ன விக்கிரகத்துக்காக எந்த காரியத்துக்காக செய்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போ உனக்கு தெரிஞ்சும் நீ தெரியாமல் இருக்கிற, உனக்கு சொல்கிறாங்க நீ இந்த காரியத்தை செய்யாதன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அது செய்கிறோம். கரெக்டுங்களா இல்லை? என்ன சொல்கிறாங்கன்னா, பைபிளில் எழுதியிருக்கா நான் கோலம் போடக்கூடாதுன்னு, இப்படின்னு வர ஒரு கேள்வி கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறது? அவங்க இப்போ ஹிந்து மதத்தினர் கோலம் போடுவதற்கு ஒரு புக்கை வச்சுன்னுக்கிறாங்க. கோலம் ஏன் போடணும், எந்தெந்த கடவுளுக்கு கோலம் போடணும்னு ஒரு புக்கை வச்சு சொல்கிறாங்க. அப்போ நீ அதை ஃபாலோ பண்ணனா நீ இப்போ அந்த மதத்தை தானே நீ ஃபாலோ பண்ணுற, அந்த சடங்குகளை தானே நீ பின்பற்றுற. ஆண்டவர் என்ன சொன்னார், அந்நிய தேவர்களின் பெயர்களை உன் வாயிலே உச்சரிக்காதேன்னு சொல்லும் போதே எல்லாமே முடிஞ்சு போச்சு. கரெக்டுங்களா இல்லையா? ஒரு பாவக்காய் இருக்குது, சாப்பிடாதனா முடிஞ்சு போச்சு. நான் சாப்பிடுவேன்னா கசக்க தான் செய்யும். கரெக்டுங்களா இல்லையா? ஆண்டவர் சாப்பிடாதுன்னா முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொன்னால் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். நான் அப்படி தான் செய்வேன்னா, கரெக்டுங்களா இல்லையா? அப்போ அதனுடைய காரியங்களை யார் அனுபவிக்கணும்? நம்ம தானே அனுபவிக்கணும். ஒரு தகப்பன்னா தன் பிள்ளைக்கு புத்தி சொல்ல முடியும். பாருங்க, ஆண்டவரும் புத்தி சொல்றாரு பாருங்க. 20ஆம் வசனத்துல, ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே. மனசுல கூட நிந்திக்க கூடாதான். நம்ம உபவாச ஜபத்துல நம்ம யாருக்காக ஜெபிப்போம்? ராஜாக்களுக்காக ஜெபிக்கணும். உபவாச ஜபத்தில் முதல் ஜபம் பரிசுத்தவான்களுக்காகவும், 2வது ஜபம் ராஜாக்களுக்காக ஜெபிக்கணும். உபவாச ஜபத்தில் நம்ம என்ன எதற்காக ஜெபிக்கணும்? நம்ம தேச பிரதமர் ஐயாவுக்காகவும், நம்முடைய தமிழக முதல்வருக்காகவும், ஒவ்வொரு மாநில முதல்வருக்காகவும், அவங்க அயோக்கியத்தனமே பண்ணாலும், கரெக்டுங்களா இல்லையா? இந்த வேற தான் நம்ம மாநில தலைவர் சூப்பரு, வேற வேற மாநிலத்தில் வட மாநிலத்தில் ஊழியக்காரன் அடிக்கிறாங்கல்ல, அவங்க அயோக்கியத்தையும் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம்? அவங்க மனம் திரும்பட்டும் ஆண்டவரே என்ன ஜெபிக்கிறோமே தவிர அவங்க அழிஞ்சு போகணும்னு ஜெபிக்க கூடாது. கரெக்டுங்களா இல்லையா? அப்போ நம்ம உபவாச ஜபத்தில் செய்ய வேண்டிய ஜபம் என்ன? ராஜாக்களுக்காக நீ ஜெபிக்கணும்னு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ராஜாக்களுக்காக ஜெபிக்கணும். ராஜாக்களை மனசிலும் நிந்திக்க கூடாதான். இன்னைக்கு நம்ம தேச தலைவரை எப்படிலாம் திட்டுறாங்க. கரெக்டுங்களா இல்லையா? திட்டுவதற்கு நமக்கு உரிமை கிடையாதான். மனசுல கூட நிந்திக்க கூடாதான். நம்ம திட்டுவதற்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் அதிகாரத்துல உக்காடுறாங்கன்னா ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாம உட்கார மாட்டாங்க. ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாம ஒருத்தரும் அதிகாரத்துல உட்காரவே முடியாது. அப்போ அவங்க உக்காடுறாங்கன்னா ஆண்டவர் அவங்கள வச்சு யாருக்கும் பாடம் சொல்லி தர்றாரு. கரெக்டுங்களா இல்லையா? இன்னைக்கு எல்லாம் பிரிஞ்சு இருக்குது. உதைக்கும் போது எல்லாம் ஒன்று சேர்றது. கரெக்டுங்களா? இன்னைக்கு எல்லா சபைகள்லாம் பிரிஞ்சு தான் இருந்தது. நிறைய சபைகள் அங்கே உதைக்கிறாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ அதுக்காவது ஒன்று சேர்ந்துல்ல, ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறல்ல. ஃபர்ஸ்ட்லாம் ஜெபிச்சாங்களா? கரெக்டுங்களா இல்லையா? சில காரியங்கள் எழுப்புவதற்கு காரணம் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் ஆளுகை செய்தது. கர்த்தருடைய பிள்ளை தான் ஆளுகை செஞ்சாங்க இஸ்ரேல் ஜனங்களை. ஆனால் அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், விக்கிரகங்களை வணங்கும் பொழுது அந்நிய தேசத்து ஆளுகை செய்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்களை யார் ஆளுகை செய்கிறாங்க? அந்நிய தேசத்தையும் ஆளுகை செய்கிறாங்க. காரணம் என்ன? நீ ஏன் விக்கிரகங்களை வணங்கின? நீ எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்ச. புரியுதுங்களா இல்லையா? நான் இது பண்ணல. நான் நீ என்ன என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா நான் உனக்கு ராஜாவை தேர்ந்தெடுப்பேன். அவன் உனக்கு உணவு கொடுப்பான், உடையை கொடுப்பான், உனக்கு தங்க இடத்த கொடுப்பான், சலுகைகளை கொடுப்பான், எல்லாமே கொடுப்பான். நீ என்னை விட்டுட்டு என்ன அல்லாமல் நீ வேற அந்நிய பலிப்பிடத்தில் போயிட்டு அந்நிய காரியங்களை தூபமாக செயல்படுத்தும் பொழுது எனக்கு பிரியம் இல்லாதவன் அங்கே வரான். அப்போ அவனுடைய தொந்தரவுக்கு நீ ஆளாகிற, அதுக்கு நான் பொறுப்பான்னு ஆண்டவர் கேட்பேன். கரெக்டுங்களா? இன்னைக்கு ஜெபம் பண்ணணும். அதை விட்டு அவர் அழிஞ்சுக்கணும்னு நம்ம சொல்லக்கூடாது. அதை விட்டு இன்னொரு ஜபத்தை கூட பண்ணலாம். ஏன்னா இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது இல்லையா? அதனால் ஒவ்வொரு உபவாச ஜபத்திலும் நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம்னா, ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான நபரை தலைவராக கொண்டு வாங்கப்பா. சபைகளை உடைக்காதவர்கள், ஊழியக்காரங்களை வெறுக்காதவங்க, சுவிசேஷம் பரவுவதற்கு தடை சொல்லாதவங்களை எங்களுக்கு தலைவராக கொடுங்கப்பான்னு நம் திறப்பில் நின்று ஜெபிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. அதை நாம் செய்யணும்.
இந்த உபவாச ஜபத்தில் இந்த 2026 உபவாச ஜபங்கள்ல இந்த ஜபத்திற்காக இப்போ வரப்போகிற தேர்தலுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. கரெக்டுங்களா? ஏன்னா இப்போ நம்ம ஜெபிக்கிற சமயம் உபவாச ஜபத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? உபவாச ஜபத்தில் நம்ம எதுக்காக ஜெபிக்கணும்? பரிசுத்தவான்களுக்காகவும், அடுத்து ராஜாக்களுக்காகவும், வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்? உண்மையாக ஜெபிக்கிறது நம்முடைய கடமையா இருக்குது. நம்ம சொல்லலாம் நம்ம ஜெபிச்சு மாறப்போகுது. ஆமா, நம்ம ஜெபிச்சு தான் மாறப்போகுது. நம்ம ஓட்டு போட்டதான் அவங்க ஜெயிப்பாங்க. பரவாயில்ல, நம்ம 5 பேர் தான் இருக்கிறோம். நம்ம ஜெபிச்சா மாறும், தேசத்தின் தலையெழுத்து மாறும். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து என்ன வரப்போதா? போர் வரப்போகுது. நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஏன் இந்த உபவாச ஜபத்தில் பேசுகிறோம்? நம்ம தான் பேசணும். டீ கடையில் உட்காந்துன்னு 4 தாத்தாங்க உட்காந்து பேசிட்டுருக்கிறாங்க. பள்ளியில்லாத 4 தாத்தாங்க உட்காந்து என்ன பண்ணுறாங்க? டீ கடையில் உட்காந்துன்னு டீ சாப்பிட்டுன்னு போரை பற்றி, அமெரிக்கா பற்றி, ரஷ்யா பற்றி பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நம்ம பேசுனா கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அமெரிக்காவிலையும் ரஷ்யாலையும் போர் எழும்பிச்சுன்னா அது உலக போராக மாறிடுமா? உலக போராக மாறிச்சுன்னா நம்ம உலகத்துக்கு தானே இருக்கிறோம். நமக்கு மட்டும் நான் நெய்யா பொழியும் வருஷம் முழுசும். வருஷத்தில் ஸ்டார்ட்ல சொல்கிறாங்க வருஷம் முழுதும் பாதை முழுதும் நெய்யாய் பொழியும். நெய்யாய் பொழியணும்னா நீ என்ன பண்ணும்? ஆண்டவர் சமூகத்தில் விடாமல் நோய் 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 ஜெபம் பண்ணணும். கரெக்டுங்களா? நீ சாப்பாடில் நெய்யை ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சு தூங்கிட்டேன்னா அப்புறம் எப்படி நெய்யாய் பொழியும்? கரெக்டுங்களா இல்லைங்களா? கரெக்டா இல்லையா? அப்போ நம்ம பாதைகள் நெய்யாய் பொழினோம்னா நம்ம ஆண்டவர் விடவே கூடாது. பரலோக ராஜ்யம் பலவந்தம் செய்யப்படுகிறது. விடவே கூடாது. இப்போ புருஷன்கிட்ட நமக்கு பொண்ணாட்டிக்கு ஏதாவது வேலை ஆகணும்னு வச்சுக்கோங்க, நோய் நோய் நோயின்னு கேட்டுனே இருப்பாங்க. கரெக்டுங்களா இல்லையா? நான்லாம் ஊழியத்தில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா எங்கள் வீட்டுக்கார்ட்ட அவர் ஆமாம் சரி ஓகே சொல்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஏன்னா அவர் சொல்லாமல் செய்யக்கூடாது. மனைவி கணவன் தலையசைத்து ஓகேன்னு சொன்னதான் செய்யணும். அப்புறம் நான் சொன்ன பார்த்தியா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால அவர் ஓகேன்னு சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். அப்போ நம் தேவன் மனவாளன், நம் மனவாட்டி, நம்மளும் நோய் நோய் நோயின்னு என்ன பண்ணணும்? அந்த சம்பவத்தை ஜெபிச்சுக்கினே இருக்கணும். பொழப்ப சொல்லலை, அன்பு. ஆண்டவரே நல்ல தலைவரை கொடுங்கப்பா, என் சகோதர சகோதரிங்கப்பா சபையை நடத்துகிறாங்கப்பா, அடி வாங்குறாங்களேப்பா, அவங்க ரத்தம் சிந்துறாங்களப்பா, என் கூட பிறந்த ஒரு சகோதரி வட மாநிலத்தில் சபையை திறந்து அவள் அடியை வாங்கினா என்னால் தாங்க முடியுமா? உங்கள் கூட பிறந்த ஒரு சகோதரர் வட மாநிலத்தில் சுவிசேஷ ஊழியம் செய்கிறாரு, கைப்பிரதி ஊழியம் செய்கிறாரு, அவரை பிடிச்சி பலால் நடிச்சா அவர் மூஞ்சில் சாணியை பூசினா அவங்களால தாங்க முடியுமா? எவ்வளோ வலிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளோ வலிக்கும். அப்போ நம்ம கேட்க வேண்டாமா? ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு தலைவரை கொடுத்தீங்களேப்பா, நல்ல ஒரு முதலமைச்சரை கொடுத்தீங்களேப்பா, அவங்களுக்கு ஒரு நல்ல முதலமைச்சரை கொடுங்களேப்பா. நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? நம்ம சாப்பிட்டு தூங்குனா கர்த்தர் பார்க்க மாட்டாரா? அதனால தான் வாரத்தில் ஒரு நாள் உபவாச ஜபத்தில் வாங்க, தேசத்தில் இருக்கிற ராஜாக்களுக்காக ஜெபிப்போம்னு அழைக்கிறோம். கரெக்டுங்களா? அப்படி தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்கள கர்த்தர் நம்மளை மறப்பாரா? நம்மளை கைவிடுவாரா? கட்டாயமாக. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இன்னொரு வசனம், ராஜாவை உன் மனதிலும் நிந்திக்காதே. நிந்திக்காதனா மனசுல கூட திட்டாத. ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஐஸ்வர்யவானா யாரு? எல்லாருமே தான். அரசியல்வாதிகள்லாம் ஐஸ்வர்யவான்கள் தான். நீங்க ஐஸ்வர்யமே ஃபுல் பணமே அவங்க கிட்ட தான் இருக்குது. அரசியல் படிச்சவங்க கிட்ட கூட, பல டிகிரிகள் படிச்சவங்க கிட்ட கூட பணம் இல்லை, அரசியல்வாதி கிட்ட நிறைய பணம் இருக்குது. ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், சேட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம பக்கத்தில் எப்போ தேவதூதர்கள் இருக்கிறாங்களா? நம்ம பக்கத்தில் யார் இருக்கிறாங்களா? ஆமாம், அதுவும் முக்கியமாக வேதத்தில் எழுதியிருக்கு, பிள்ளைகள் பக்கத்தில் தேவதூதர்கள் இருப்பாங்களா. பிள்ளைகள் எந்த காரியத்தை செய்தாலும், நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவதூதர்கள் தினந்தோறும் பரலோக பிதாவை போய் தரிசிப்பார்களாம். வேதத்தில் எழுதிக்கிறதான்னு சொல்ல, நானா கதை சொல்லலை. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நற்காரியம் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுவாங்கன்னா தேவ தூதர்கள் போயிட்டு பரலோக பிதாவிடத்துல போய் சொல்லுவாங்களாம். ஏன்னா அங்கே ஒரு புக்கு எழுதப்படுமா, நம்ம பூமியிலே செய்கிற எல்லா நற்கிரியைகளும் புக்கு எழுதப்படும். இப்போ ஒரு ஷெக்கினாவுக்கு ஒரு புக்கு இருக்கும், ஷேரனுக்கு ஒரு புக்கு இருக்கும், நம்ம எல்லார் பேர்லேயும் ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கு வெறுமையாக இருக்க போதா இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எழுதப்பட போதான்னு நம்ம தான் தீர்மானிக்கணும். நம்ம செய்கிற நற்கிரியைகள் தான் அங்கே எழுதப்படும்.
வேதத்தில் எழுதியிருக்கு, நீதிமான் என்ற நாமத்தின் நிமித்தம், ஷீஷன் என்ற நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதற்கேற்ற பலனை அடைவான்னு எழுதிருக்கு. கரெக்டுங்களா? அப்போ ஒரு கலசம் தண்ணிக்கு கூட அங்கே எழுதுவாங்க, இதை மாதிரி ஒரு அம்மா, வயசான அம்மா சாப்பிடாம பட்னியா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தேன், அதை கூட என்ன பண்ணுவாங்க, தேவதூதர்கள் போயிட்டு சொல்லுவாங்களாம். அப்போ பெற்றோர்களை நீங்கள் கனம் பண்ணி பெற்றோர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துறீங்கன்னா கூட அதை கூட எழுதுவாங்களாம். இதை மாதிரி பெற்றோர்களை இவங்க கனம் பண்ணியிருக்காங்க, பெற்றோர் பேச்சுக்கு கீழ்ப்படுறாங்கன்னு எழுதுவாங்களாம். இதே பெற்றோரை கஷ்டப்படுத்தி அந்த பெற்றோரை அழ வச்சா அப்போ அதை போய் சொல்ல மாட்டாங்களா? பிதா கிட்ட போய் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அப்போ நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீ மனசுல நிந்திச்சேன்னு வச்சுக்கோ, ஐஸ்வர்யவான்களை, ராஜாக்களை, தூக்கத்தில் படுக்கையில கூட நீ யாராவது நிந்திச்சா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சேட்டைகள் உள்ளதுன்னா தேவதூதர்கள் சேட்டைகளோட தான் இருப்பாங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க, பரலோக பிதா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க. அவங்க நல்லது செஞ்சாலும் சொல்லுவாங்க, கெட்டது செஞ்சாலும் சொல்லுவாங்க. புரியுதுங்களா இல்லையா? நீங்க நல்லது செஞ்சாலும் சொல்லுவாங்க, கெட்டது செஞ்சாலும் போய் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட புக்கு, நமக்காக எழுதப்படுகிற புஸ்தகம், பிரபு பீட்டருக்காக, அன்னாள் பீட்டருக்காக, பிலிப்பு பிரதருக்காக, மரியா அம்மாக்காக, ரெபேக்கா அம்மாக்காக, ஆன்லைன்ல பார்க்குறவங்க, உபவாசம் இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் ஒரு புக்கு இருக்கு. அந்த புக்கில் எப்படி எழுதப்பட போகிறது? நற்கிரியைகளா இல்லை துர்க்கிரியைகளா? எல்லாத்துக்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார்னு இருக்கு. நம்ம பூமியில பேசுற வார்த்தைகளுக்கு எல்லாம் நாம் கணக்கு ஒப்புவிக்கணுமா? 1 1 2 2 2 4 எழுதுவோம். 2 + 2 4. புரியுதுங்களா இல்லையா? உனக்கு ஒரு வேலையில போடி, அம்மாவை பார்த்து. உனக்குலாம் நான் சோறு போட மாட்டேன், வெளியில போ. 2 + 2 ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? எழுதி வைப்பார். நியாயத்திற்கு நாள் என்ன பண்ணுவாரு? கணக்கு கேட்பாரு. கரெக்டுங்களா இல்லையா? கணக்கு என்ன பண்ணுவாரு? கேட்பாரு. நீ இந்த வார்த்தையை சொன்னியா? உன் அம்மாவை பார்த்து இந்த வார்த்தை சொன்னியா? சாப்பாடு போட மாட்டேன், வெளியே போடி சொன்னியா? வேதத்தில் எழுதியிருக்கு, தாய் தந்தையை பார்த்து ஏன் என்னை ஜெனிப்பித்தாய் அப்படின்னு கேட்டா நீ எரிகிற நரகத்துக்கு தான் போனோம். சகோதரனை பார்த்து முட்டாளேன்னு சொன்னாலும் நீ எரிகிற நரகத்துக்கு தான் போனோம். என்ன இதுவா இல்லைப்பா, அநியாயமா இல்லை? முட்டாள்னு சொன்ன, ஆமா முட்டாள்னு சொன்னா கூட போகணுமா? ஏன் நீ என்னை பெத்த? அம்மா அப்பா பார்த்து ஏன் நீ என்னை பெத்தன்னு கேட்டா கூட நரகத்துக்கு தான் போகணுமா? அப்போ பைபிள்ன்றது ரொம்ப டஃப்பான விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஏன்னா நமக்குள்ள ஏசப்பா இருக்காரு, அவர் நம்மளை சகல சத்தியத்துக்களும் நடத்துவார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு மெழுகுவர்த்தி இருக்கு, கை வைக்காதன்னு ஏன் சொல்றாங்கன்னா, வச்சா சுற்றோம். கரெக்டுங்களா? நம்ம இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா என்னெல்லாம் அங்கே சுற்றோம் நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொல்லிக்கிறார், இதெல்லாம் செஞ்சிடாதப்பா. உன் படுக்கையில கூட நீ என்ன பண்ண, ராஜாக்களை திட்டிடாதப்பா. உன் மனசுல கூட எந்த ஐஸ்வர்யவான்களையும் என்ன பண்ணிடாத. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க, யாரையும் என்ன பண்ணிடாத, தவறா பேசிடாத, வேணாம். எல்லாத்துக்கும் கணக்கு கேட்குறேன், நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நியாயம் செய்கிறேன், பதில் செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பண்ண? அமைதியா என்னை கரந்தட்டி துதி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரே பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர், உன்னதங்களில் விற்றிருக்கிறவர். அப்பா, நாங்கள் பிரசங்கி புஸ்தகத்தை படித்தோம் ஆண்டவரே. பிரசங்கி புஸ்தகத்தை நாங்கள் படிக்கும் பொழுது கர்த்தர் தாமே அநேக காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க, சொல்லி கொடுத்தீங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறது போல சொல்லி கொடுத்தீங்கப்பா. எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற புஸ்தகத்திலே நாங்கள் நற்கிரியைகளை, நற்காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் பரலோக பிதா மகிமைப்படும்படியாய் நற்காரியங்களை செய்யணும் ஆண்டவரே. நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எந்த நற்காரியங்களை நாங்கள் செய்யவில்லை. நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எந்த நற்காரியங்களையும் செய்யவில்லை. எங்களை இலவசமாக நீர் எங்களை ரட்சித்தீரப்பா. ஆனால் ரட்சிக்கப்பட்டதோ நற்கிரியை செய்வதற்காக தான். ரட்சிக்கப்பட்டதோ உங்க பிள்ளைகளாய் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்காக மட்டும்தான் ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டவர்களை முதலாவது சொன்னது போல விருந்து ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியாகட்டும் ஆண்டவரே. ஒருவேளை உபவாசத்துடன் இந்த ஜெபத்தில கலந்து கொண்டு தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களை ஒவ்வொரு நாளும் விருந்து உண்ண பண்ணுங்கப்பா. விருந்து உள்ளி மகிழ்ச்சியாக்குங்கப்பா. திராட்சரசத்தால் அவங்க இருதயத்தை களிப்பாக்குங்கப்பா. உங்க வார்த்தை என்னும் ஆண்டவரே களிப்பாக்குங்க, சந்தோஷப்படுத்துங்க ராஜா.
பணம் எல்லாவற்றுக்கும் உதவும்னு சொன்ன தகப்பனப்பா, எந்தெந்த காரியத்துல குறைவுபட்டு இருக்கிறாங்கப்பா, என் கர்த்தர் தாமே குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனப்பா, ஒவ்வொருவருக்கும் ஐஸ்வர்யத்தின் தேவன், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வார்த்தையின்படி உங்க ஸ்டேட்டஸ் படி ஒவ்வொருவருக்கும் பணத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு எந்தெந்த காரியத்துல பணம் வேணும் நீங்க அறிஞ்சிருக்கீங்க, அந்த பணம் எப்படியெல்லாம் வரணும்னு உமக்கு தெரியும் ஆண்டவர். அந்த வியாபாரத்தின் வழியாக, வேலையின் வழியாக, காணிக்கையின் வழியாக ஆண்டவர் எப்படியெல்லாம் வரணும் நீங்க சுத்த வச்சிருக்கீங்களா, மனுஷ கண்களை தயவு கட்டளைடுங்கப்பா. இந்த உபவாச ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பணம் வரட்டும், ஃபீஸ் கட்ட பணம் வரட்டும், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் வரட்டும், ப்ரொவிஷன் வாங்க பணம் வரட்டும், வீட்டு வாடகை கட்ட பணம் வரட்டும், இஎம்ஐ கட்ட பணம் வரட்டும், நகைகள் வாங்க பணம் வரட்டும், மற்றவருக்கு உற்சாகமாய் கொடுக்க பணம் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவரும் வெறுமையா இராதபடிக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை என் கர்த்தர் தாமே ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் கட்டளையிடுவீராக ராஜா. சோத்ரம் 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 அப்பா. அந்த நேரத்துல சொல்றீங்க ராஜா, விருந்து சந்தோஷமாக்குன்னு சொன்னது போல அப்பா, அநேகர் உடல் உபாதையினாலே உணவை உட்கொள்ள முடியாம கஷ்டப்படுறாங்க ராஜா. இந்த உணவை எடுத்துக்கொண்டா சுகர், இந்த உணவை எடுத்துக்கொண்டா பிபின்னு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கப்பா. இந்த உபவாச ஜபத்துல கலந்து கொள்கிறவர்களுக்கு என் கர்த்தர் தாமே விருந்தை கட்டளையிடுவீராக. அவர்கள் எந்த உணவை அவர்கள் உட்கொண்டாலும் அந்த உணவு அவர்களுக்கு சாபமாக அல்ல, ஆசீர்வாதமா இருக்கட்டும். என் கர்த்தர் தாமே அவர்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தே வியாதி அவர்களிலிருந்து விலக்கி ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் உட்கொள்கிற உணவு அவர்களுக்கு மருந்தாகட்டும், அவர்கள் உட்கொள்கிற உணவு அவர்களுக்கு சந்தோஷமான விருந்தாகட்டும் ஐயா. உடல் புஷ்டியாகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நாம் தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவோம்.